இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணமான பின்பு பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமா என்பதை விட கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக திருமணமான பின்பும் பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இதற்கு அந்த புகுந்த வீட்டை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக துணை இருக்க வேண்டும். எதற்காக சார் வழிபடணும்? அவங்களுக்கு தான் அந்த கோத்திரம்ங்கிறதே மாறிடுறது. அவங்க தான் இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்கல்ல, அந்த வீட்டு குலதெய்வத்தை மட்டும் வழிபட்டால் போறாதா அப்படின்னு சொன்னால், பிரதானமாக தங்களுடைய புகுந்த வீடு, அதாவது மாமியார் வீட்டு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அதோடு சேர்த்து தங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் சர்வ நிச்சயமாக வழிபட வேண்டும். எதற்காக அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தைகளுடைய உடம்பிலே பார்த்தோம்னா இரண்டு புறத்தினுடைய அந்த ஜீன்ஸும் சேர்ந்திருக்கும். இதுதான் நம்முடைய அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. அறிவியல் ரீதியாக, மரபியல் ரீதியாக பார்த்தோம்னா, ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவா, அதில் பார்த்தோம்னா இந்த பெண்ணுடைய அந்த புகுந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது மாமியார் வீட்டு சைட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய ஜீன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு கலந்திருக்கிறதோ, அதே மாதிரி இந்த பெண்ணுடைய தகப்பனார் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய ஜீன்ஸ் அப்படிங்கிறதும் அந்த ஜெனட்டிக்கல் தொடர்பு அப்படிங்கிறதும் சர்வ நிச்சயமாக இருக்கும். இதனை உணர்ந்துதான் நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி சொல்லி வச்சிருப்பான்னு பார்த்தோம்னா, இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொள்கிறாங்க இல்லையா, அதாவது தர்ப்பணாதிகளை செய்யும் பொழுது தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பையன் தர்ப்பணம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பான்னு வரிசையாக ஒரு 3 பேருக்கு பண்ணுவார். அவர்களுடைய மனைவிகள் மார்களுக்கும் சொல்லி, அதாவது அம்மா, அம்மாவுடைய மாமியார், அவருடைய மாமியார்னு சொல்லி அப்பா வழியில் செய்கிற மாதிரியே இங்கே அம்மா வழின்னு சொல்லுவா. மாதுல வர்க்கம்னு சொல்லி மாதாமகம் என்று சொல்லப்படக்கூடிய அம்மாவுடைய தகப்பனார், அதுக்கப்புறம் மாத்ரு பிதாமகம், மாத்ரு பிரபிதாமகம் என்று சொல்லி அம்மாவுடைய தாத்தா, அம்மாவுடைய அந்த 3வது தாத்தா என்று அவர்களுடைய பெயரையும் சொல்லி இவர் தர்ப்பணாதிகளை விடுவார். அதே மாதிரி தான் அவர்களுடைய மனைவிமார்கள் மாதாமகின் என்று சொல்லப்படக்கூடிய அம்மாவுடைய அம்மா, அவருடைய மாமியார், அவருடைய மாமியார் என்று சொல்லி இந்த பக்கம் ஒரு 6 பேர், அந்த பக்கம் ஒரு 6 பேர்னு சொல்லி இந்த 12 பேர்களுக்குமே இந்த தர்ப்பணாதிகளை செய்து வருவார்கள் இந்த பிள்ளைகள். அதாவது தகப்பனார் இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது இந்த 12 பேருக்குமே அவசியம் செய்யணுங்கிறார். எப்படி முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தன்னுடைய தாயார் வர்க்கத்தினரையும் சேர்த்து கொள்கிறார்களோ, அதே போலத்தான் தெய்வ வழிபாடு என்று வரும் பொழுதும் இந்த பிள்ளைகளானவர் தங்களுடைய அப்பா வழி குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். எப்படி இந்த பிள்ளைகள் தங்களுடைய அப்பா வழி குலதெய்வத்தை வழிபடுகிறார்களோ, அதே போல தங்களுடைய அம்மாவுடைய அந்த பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் சர்வ நிச்சயமாக வழிபட வேண்டும். ஏன்னா இதில் இந்த மரபியல் தொடர்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா. குலதெய்வம்ங்கிற விஷயமும் அதே போலத்தான். இந்த இருபுறத்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இந்த குழந்தைகளுக்கு தேவை. பிரதானமாக இப்படி வேண்டுமானால் சொல்லலாம், அதாவது திருமணமான பின்பு பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை எதற்காக வழிபட வேண்டும் என்று சொன்னால், தனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தேக ஆரோக்கியத்துடனும் புத்திசாலியாகவும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களுடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த குலதெய்வத்தை, எப்படி தன்னுடைய புகுந்த வீடு மாமியார் வீட்டு குலதெய்வத்தை வழிபட்டு வருகிறாரோ, அதே போலத்தான் தன்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். தான் வழிபடுவதோடு நிற்காமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த குலதெய்வம் பற்றிய, அந்த குலதெய்வம் கோவில் எங்க இருக்கு, அதனுடைய பூஜா விதிமுறைகள் என்ன, அதனை எப்படி வழிபட வேண்டும் என்கின்ற விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சர்வ நிச்சயமாக சொல்லி தர வேண்டும். இதனை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கின்ற விதமாகத்தான் அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லி இருக்கோம். இந்த அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியலினுடைய உச்சபட்சம்தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை தெளிவாக
தெளிவாக தெரிந்து கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் இவை எல்லாவற்றையும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நான் எதனால் இதனை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த பொண்ணு பாரு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கூட எங்கள் குலதெய்வத்துக்கு எங்கள் கூட வந்தா, ஆனால் அவங்க வீட்டு குலதெய்வத்துக்கும் போகணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான்னு சொல்லி ஒரு சில மாமியார்களும் சரி மாமனார்களும் சரி அதனை ஏதோ ஒரு குறை போல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது குறை அல்ல, அது நிறைதான். உங்களுடைய வம்ச விருத்தி, உங்களுடைய வம்சத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருபுறத்து அனுகிரகமும் தேவை என்பதற்காகத்தான் அந்த குழந்தையானவள், அந்த பெண்ணானவள் தன்னுடைய குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும், தன்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் என்று சொல்கிறாள். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலாவதாக இங்கே முக்கியத்துவம் என்பது பிரதானமாக தன்னுடைய புகுந்த வீட்டு குலதெய்வத்தை வைத்துக் கொள்வதைப் போலவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் அவசியம் வழிபட வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.